பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் அது மகிழ்ச்சியை தரத்தக்கதாக இருந்தாலும் கூட பிற மாநிலங்களில் பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதத்தை தமிழ்நாட்டில் அந்த வீதம் அந்த அளவுக்கு குறைக்கப்படவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் 75, 77 இந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் சராசரி 45 இருக்கிறது. அப்ப இதற்கான காரணங்களை கண்டறிந்து போக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னாக்க பேறுகால தாய்மார்களுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை பாதிப்பு இருக்கிறது. அரசு மருத்துவ கட்டமைப்புல குறைபாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு பல்வேறு மாநிலங்கள் ஒப்பிடுகிற பொழுது நன்றாக இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மகப்பேறுத்துறை, அந்த மகப்பேறுத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்லாம் இன்னைக்கு பணியை விட்டு செல்கிறார்கள், வேகமாக செல்கிறார்கள். பல இடங்கள்ல காலி பணிகளும் இருக்கு. அதே போலவே மகப்பேறு மருத்துவம் படித்தவர்கள் அரசு பணிக்கு வர தயங்குகிறார்கள். இதற்கான தமிழ்நாட்டில் உள்ள மிக மோசமான சூழல் தான் காரணம். ஏன் நம்மளை விட மற்ற மாநிலங்கள் அடிப்படை கட்டமைப்பு வசதி குறைவாக இருந்தாலும், மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மற்ற மாநிலங்கள் நம்மளை விட அதிக அளவில் சிறப்பாக சாதனை புரிய முடிகிறது. நம்மால் அந்த அளவுக்கு சாதனை செய்ய முடியாததற்கு காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். மிக முக்கியமாக ஏற்கனவே எங்கள் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றோம். அது என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை முழுமையாக பார்க்க வேண்டும். மிக திறந்த மனத்தோட இதை அனாலிசிஸ் பண்ணலன்னா உண்மையிலேயே இவ்வளவு கட்டமைப்பு இருந்தும் ஏன் மரணங்கள் குறைவில்லை? இது ஒரு மருத்துவ ரீதியான, சமூக ரீதியான, பண்பாட்டு ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை. இது அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். டாக்டர் ஏ.ஆர். சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி போடுகின்ற வீதம் அதிகமாக இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடுவதன் மூலமாக தடுக்கப்படக்கூடிய நோய்களை நீண்ட காலமாக நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம். பல நோய்களை தடுத்திருக்கின்றோம். பல நோய்கள் ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே தடுப்பூசி போடுவது குறைந்திருக்கிறது. இந்தியாவிலும் தடுப்பூசி போடுவது குறைந்திருக்கிறது. கொரோனாவிற்கு பிறகு கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. எனவே அப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் தடுப்பூசி திட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்பொழுதே பல்வேறு தடுப்பூசி போடுவதனால் தடுக்கப்படக்கூடிய பல்வேறு நோய்கள் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கூவி வீக்கம் என்று சொல்லக்கூடிய, புண்ணுக்கு வீங்க என்று சொல்லக்கூடிய மம்ஸ் என்ற நோயும், அதே போலவே சின்னம்மை போன்ற இந்த நோய்களும், தட்டமை போன்ற நோய்களும் மீண்டும் வர துவங்கி இருக்கின்றன. அதற்கு போதிய அளவு தடுப்பூசி போடாதன் காரணம். எனவே அப்படிப்பட்ட சூழலில் தடுப்பூசி போடுவதை அதிகப்படுத்தக்கூடிய நோக்கில் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் செயல்பட வேண்டும். அதற்கு மாறாக ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலமாக தடுப்பூசி போடுவதை தனியார் மயமாக்கியுள்ளன, வணிகமயமாக்கியுள்ளன. 2007-8 காலகட்டத்திலே அப்படிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது நாங்கள் கடுமையாக அதை எதிர்த்தோம். ஆனால் தற்பொழுது தமிழ்நாடு அரசும் உலக வங்கி போன்ற அமைப்புகளுடைய கட்டாயத்தின் காரணமாக தடுப்பூசி திட்டத்தை தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அண்மையில் தமிழ்நாடு அரசு தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய 11 தடுப்பூசிகளை ஒரு சில தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக போட்டுக்கொள்ளலாம் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த போவதாக அறிவித்திருக்கிறது. இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இந்த தடுப்பூசியில் வழங்கப்படுகின்றன. அது கிராமப்புற சுகாதார செவிலியர் உட்பட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் எதற்காக தனியார் மருத்துவமனையில் தேசிய அளவிலான அந்த தடுப்பூசி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. எனவே இன்றைக்கு உலக வங்கி எந்த சிகிச்சையையும், எந்த பரிசோதனையும், தடுப்பூசிகளையும் முற்றிலுமாக இலவசமாக வழங்கக்கூடாது என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் துவக்கத்தில் ஒரு சில மருத்துவமனையில் மட்டும் இந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய 11 தடுப்பூசிகள் இலவசமாக போடுவோம் என்று அறிவித்திருப்பது படிப்படியாக என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த மருத்துவமனையில் கட்டணங்கள் வசூல் செய்ய துவங்கும். அதே பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸ் கீழே உள்ளவங்களுக்கு தான் இலவசம், ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு, முதலமைச்சர் காப்பீடு இல்லாதவங்களுக்கு கட்டணம் செலுத்தணும் என்பதெல்லாம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, முற்றிலுமாக தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அந்த 11 தடுப்பூசிகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இலவச திட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை, ஆபத்தை
தமிழ்நாடு சுகாதாரத்துறை உருவாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. அவ்வாறு தடுப்பூசி திட்டம் தனியார் மயமாக்கப்பட்டால் அது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தடுக்கப்பட்ட பல நோய்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சாதாரண ஏழை எளிய மக்களினால் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியாது. எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குவதோடு பல்வேறு நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். நோய்கள் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சமூகம் பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக எட்ட முடியும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் பல்வேறு தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய நோய்கள் பரவுமையானால் அது அந்நிய நேரடி முதலீட்டையும் பாதிக்கும், வெளிநாட்டிலேருந்து இங்கே முதலீடு செய்வதையும் பாதிக்கும், அதே போல நமது நாட்டு உழைப்பு சக்தியும் பாதிக்கும். எனவே மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகளை உருவாக்குவதனை தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டு உடனடியாக அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது போல சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மூலம் தடுப்பூசி திட்டத்தை, தேசிய தடுப்பூசி திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் தற்பொழுது பேறுகால தாய்மாருடைய இறப்பு வீதம் குறைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை கொடுத்திருக்கின்றது. அதை நாங்களும் வரவேற்கிறோம். ஏற்கனவே இருந்தது 56, அதாவது பேறுகால தாய்மாருடைய இறப்பு வீதம் 56 இருந்தது. தற்பொழுது 45 குறைந்திருக்கிறது என்பது நல்ல விஷயம். ஆனால் கேரளாவில் 19 விழுக்காடு தான், 19 தான். மகாராஷ்டிராவில் 33, தெலுங்கானாவில் 43, ஆந்திர பிரதேசில் 45. அப்போ 4வது இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே முதலிடத்துல இருந்தோம், 2வது இடத்துல நம்ம இருந்தோம். இப்போ நான் 4வது இடத்துல இருக்கிறோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் சொன்னால், பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் குறைந்திருப்பது மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட, அது மகிழ்ச்சியை தரத்தக்கதாக இருந்தாலும் கூட, பிற மாநிலங்களில் பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதத்தை குறைத்த வீதத்தில் தமிழ்நாட்டில் அந்த வீதம் அந்த அளவுக்கு குறைக்கப்படவில்லை. பல மாநிலங்களில் பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் அதிகமாக இருந்துச்சு. குறுகிய காலத்தில் மிக வேகமாக பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதத்தை குறைச்சிருக்கிறாங்க, நம்மளோட வேகமாக குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய வேகம் குறைவு, போதுமான அளவுக்கு குறைக்கவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு இதற்கான காரணங்களை கண்டறிந்து போக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதே போல ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் குறைவாக இருக்கிறது. அதே சமயத்தில் பக்கத்து அண்டை மாநில மாவட்டமான திருநெல்வேலியில் அதிகமாக இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் 75, 77 இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சராசரி 45 இருக்கிறது. அப்போ இதற்கான காரணங்களை கண்டறிந்து போக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னாக்க, இன்றைக்கு பேறுகால தாய்மார்களுக்கு வழங்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை பாதிப்பு இருக்கிறது. அரசு மருத்துவ கட்டமைப்பில் குறைபாடு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு பல்வேறு மாநிலங்கள் ஒப்பிடுகிற பொழுது நன்றாக இருக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மகப்பேறுத்துறை, அந்த மகப்பேறுத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்லாம் இன்னைக்கு பணியை விட்டு செல்கிறார்கள், வேகமாக செல்கிறார்கள். பல இடங்கள்ல காலி பணிகளும் இருக்கு. அதே போலவே மகப்பேறு மருத்துவம் படித்தவர்கள் அரசு பணிக்கு வர தயங்குகிறார்கள். இதற்கான தமிழ்நாட்டில் உள்ள மிக மோசமான சூழல் தான் காரணம். குறிப்பா 24 மணி நேர வேலை என்பது வழங்கப்படுகிறது. 24 மணி நேரம் தொடர் வேலை என்பது மகப்பேறு மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சலை, உடல் உளைச்சலை கொடுக்கிறது. அதன் காரணமாக அரசு பணியில் ஈடுபட்ட மருத்துவர்கள் கூட, மகப்பேறு மருத்துவர்கள் கூட பணியை விட்டு சென்று விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஏராளமான மகப்பேறு மருத்துவருடைய பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. இது போன்று ஏராளமான காரணங்கள் இருக்கின்றது. இந்த காரணங்களின் காரணமாக இந்த பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுவதை பார்க்கின்றோம். எங்கெல்லாம் மருத்துவ கட்டமைப்பு குறைபாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் பேறுகால தாய்மாரோட இறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றி டாக்டர் சாந்தி அவங்க மகப்பேறு மருத்துவ பின்னால விலக்கி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சிசேரியன் அறுவை சிகிச்சை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கருத்தை சொன்னார். அப்பொழுது எங்களுடைய சங்கம் அதை கடுமையாக விமர்சனம் செய்தோம். சிசேரியனே இல்லாத மருத்துவத்துறைகளை உருவாக்க முடியாது என்று சொன்னால் அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. சிசேரியன் அறுவை சிகிச்சையின் காரணமாக தான் இன்னைக்கு பேறுகால தாய்மாரோட இறப்பதையும் குறைச்சிருக்கிறோம். அதே போல சிசு மரணங்களையும் குறைச்சிருக்கிறோம். குழந்தைகள் பிறக்கின்ற போது ஏற்படுகிற மரணங்களையும் குறைச்சிருக்கிறோம். அப்போ அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் இந்த பேறுகால தாய்மார்கள் இறக்கின்ற இதெல்லாம் மிக கடுமையாக இருந்திருக்கு. அதே மாதிரி டெலிவரி சமயத்தில் ஏராளமான தாய்மார்கள் மிகவும் கொடூரமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் தடுத்திருப்பது சிசேரியன் அறுவை சிகிச்சை தான். ஆனால் அதே சமயத்தில் வர்த்தக நோக்கத்திலையும் சிசேரியன் அறுவை சிகிச்சை அதிகரிச்சிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கு இயற்கையான மனித குலத்துடைய பரிணாம வளர்ச்சி போக்கில்
மனிதன் 2 காலால் எழுந்து நிற்க ஆரம்பித்தான். 2 காலால் எழுந்து நிற்க அப்புறம் 2 காலால் நடக்கிறான், ஓடுறான், எல்லாமே செய்யறோம். இப்ப 4 காலில் நம்ம நடக்கிறதே இல்லை. மற்ற விலங்குகளை விட மனிதன் மட்டும்தான் 2 காலம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலைமையை பரிணாம வளர்ச்சியில் பெற்றான். அவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் பெற்றது மூலமாக நம்முடைய இடுப்பெலும்புகள் குறுகிவிட்டது. இடுப்பெலும்பு குறுகலா இருந்தால் தான் வேகமாக நடக்க முடியும், ஓட முடியும், டான்ஸ் ஆட முடியும், எல்லாம் செய்ய முடியும். இடுப்பெலும்பு ஆடு மாடு மாதிரி மற்றது மாதிரி பெருசா இருந்தாக்கா நம்ம 2 காலம் நடக்க முடியாது, ஓட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இது பரிணாம வளர்ச்சியில் நமக்கு பெற்ற மிகப்பெரிய குடை, மிகப்பெரிய அளவுக்கு நாம் பெற்ற வளர்ச்சி போக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வளர்ச்சி போக்கு பெண்களுடைய இடுப்பெலும்பை குறுக செய்து விட்டது. எனவே மற்ற விலங்குகளை இயல்பாக அதிகமாக இயற்கை பிரசவம் நடந்தாலும் கூட மனித குலத்திற்கு இயல்பாக இயற்கையாக பிரசவம் நடப்பதில் பாதிப்பு ஏற்படுகிறது. குழந்தையுடைய தலைக்கும் பெண்களுடைய இடுப்பு வீதத்துக்கும் இடையில வீதாச்சாரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது படிப்படியாக ஏற்பட்ட மாற்றம். தலை பெருசா இருக்கு, இடுப்பெலும்பு குறுகலா இருக்கு. அப்ப அதன் காரணமாக இயற்கையாக பிரசவிக்க முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது இயற்கையாகவே ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியால் ஏற்பட்டது. அப்ப கணிசமான பாதிப்பை இது உருவாக்குது. அதே போல போஷாக்கான சத்துணவு இல்லாது, எலும்பு வளர்ச்சி இல்லாது, இது மாதிரி பல காரணங்களா இருக்கு. சிறு வயதிலே திருமணம் செய்வது, மருத்துவ ரீதியான காரணங்கள், அதே மாதிரி குழந்தையுடைய வெயிட் குறைவா இருப்பது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறது. சர்க்கரை வியாதி, மிகை ரத்த அழுத்தம், இது போன்ற பல காரணங்களால குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த தாய்மாரையும் காப்பாற்ற முடியாது, குழந்தையும் காப்பாற்ற முடியாது. இது அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி போக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் மீண்டும் ஒரு கருத்து சொல்லியிருக்கின்றார். என்ன கருத்து சொல்லியிருக்கின்ற சொன்னால், பெண்கள் வேலை குறைவாக செய்வதனாலதான் இன்றைக்கு சிசிறு அறுவை சிகிச்சை அதிகரிச்சுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இது தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகும். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லா துறையிலையும் வேலை செய்யறாங்க. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் வீட்டில் அதிகமான வேலை செய்யறாங்க பெண்கள் தான். எல்லா வேலைகளையும் பெண்கள் தான் செய்யறாங்க, கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி. வாஷிங் மிஷின் வந்தா கூட வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்றது பெண்கள் தான். நவீன தொழில்நுட்ப கருவிகள் வீட்டுக்கு வந்தாலும் கூட அந்த கருவியில் ஆப்ரேட் பண்றது பெண்கள் தான். எனவே அந்த ஆணாதிக்க சமூகத்துல ஆணாதிக்க குடும்பங்கள்ல பெண்கள் தான் வீட்டு வேலைகள் எல்லாமே பாக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல பெண்கள் வேலை குறைவாக செய்வதனாலதான் சிசேரியன் அறுவை சிகிச்சை அதிகரித்து சொன்னால் அது தவறான ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கும். எனவே மாண்புமிகு அமைச்சருடைய கருத்து ஏற்படுவதில்லை. வேறு சில காரணங்கள் இருக்கு. பல இடங்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி போதிய மகப்பேறு மருத்துவர்ல 24 மணி நேரம் தொடர் டியூட்டி பாக்குறாங்க. அப்ப பல்வேறு சிக்கல்களை தவிர்ப்பதற்காகவும் மருத்துவர்கள் சிசேரியன் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை கூட உடனே கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடு கேட்கறாங்க. அப்ப இயற்கையான பிரசவத்தின் மூலமா இல்ல வெஜினல் டெலிவரி மூலமா வரக்கூடிய பாதிப்புல இருந்து தடுப்பதற்காக சிசேரியன் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து பெண்களே வழி இல்லாம பிரசவம் பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி அவர்களே நிர்பந்தப்படுத்துறாங்க, குடும்பத்தில் உள்ள நிர்பந்தப்படுத்துறாங்க. வழி இல்லாம நீங்க பிரசவம் பார்க்கணும், ஆபரேஷன் பண்ணிருங்க, கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க தயாரா இல்லை, அப்ப பண்றாங்க. அது பேர நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, முகூர்த்த நாள் பார்த்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட காரணங்களா இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் வெறுமன பெண்கள் உழைப்பு குறைந்து விட்டது, வேலை செய்வது குறைந்து விட்டது, அதன் காரணமாகத்தான் சிசேரியன் அறுவை சிகிச்சை அதிகரித்தது என்பது அறிவியலுக்கு எதிரானது, மருத்துவ அறிவியலுக்கு எதிரானது. எனவே இத்தகைய கருத்தை மாண்புமிகு அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எம்ஆர்பி தேர்வு மூலமாக மருந்தாளர்களை நியமிப்பதற்காக தேர்வு நடத்தப்பட்டது. நீண்ட காலமாக அவர்களுக்கு அசல் சான்றிதழை சரிபார்த்த பிறகு கூட பணி நியமனம் வழங்கப்படவில்லை. பல்வேறு வழக்குகள் இருந்ததுன்னா அதனால வழங்க முடியவில்லை. எனவே இப்பொழுதாவது உடனடியாக அதை வழங்க வேண்டும். ஏன்னா சர்டிபிகேட் சரிபார்ப்பு முகக்கொண்டு முடிந்து விட்டது. இனிமேலும் காலம் தாழ்த்த கூடா என்ற கோரிக்கையை வைத்தோம். 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிலையில் நேற்றைக்கு மீண்டும் பணி நியமன ஆணையை அரசு வழங்கி இருக்கிறது. அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போல அந்த பார்மசிஸ்ட் பணி நியமனத்துல முழுமையான பொதுவான ரேங்க் பட்டியலை போடணும். அதே போல வகுப்பாரி ரேங்க் பட்டியலையும் போட வேண்டும் சொல்லி வெளிப்படைத்தன்மை வேண்டும். இடஒதுக்கீட்டுல வெளிப்படைத்தன்மை வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் கோரிக்கை வைத்திருந்தோம். இன்னைக்கு அந்த அடிப்படையில முழுமையான பொதுவான ரேங்க் லிஸ்டை போட்டிருக்காங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கான கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்டை போட்டிருக்காங்க. நாங்கள் எம்ஆர்பியுடைய இந்த நடவடிக்கையை மனமாற வரவேற்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் அதையும் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். எனவே இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல,
எதிர்காலத்தில் எம்ஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலுமே பொதுவான ரேங்க் பட்டியலையும் போடணும், ஜென்ரல் ரேங்க் லிஸ்டையும் போடணும். அதே போலவே கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்டையும் போட வேண்டும். வெளிப்படைத்தன்மை வேண்டும். 69% இடஒதுக்கீடு முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்று யார் வேண்டும் என்றாலும் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் வெளிப்படைத்தன்மையோடு அந்த ரேங்க் லிஸ்டை எம்ஆர்பி போட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அண்மையில் டெல்லியில் ஒரு யூபிஎஸ்சி கோச்சிங் சென்டரில், ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் 3 மாணவர்கள் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக இருந்தார்கள். அந்த பயிற்சி மையத்தில் அடித்தளத்தில், பாதாள தளத்தில் தண்ணீர் பூந்தனால, வெள்ள நீர் பூந்தனால பரிதாபமாக இருந்தார்கள். எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இது போன்ற நிலைமையில் ஏற்படக்கூடாது. எனவே நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து யதார்த்தத்தில் கோச்சிங் சென்டர் என்பது தவிர்க்க முடியாது. வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் உயர்கல்வி பெறுவதில் கடுமையான போட்டி ஏற்பட்டிருக்கு. இந்த போட்டியின் காரணமாக ஏராளமான உயர்கல்விக்கும் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. அதே போலவே ஐஏஎஸ் போன்றவற்றும் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. அதே போல பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிஎஸ்சி போன்ற பயிற்சிகளுக்கும் வேலைவாய்ப்புக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. மத்திய அரசுடைய வேலைவாய்ப்புக்கும் பயிற்சி மையங்கள் இயங்குகின்றன. இந்த பயிற்சி மையங்களை ஒழித்துவிட முடியாது என்பது இன்றைக்கு யதார்த்தமான உண்மை. எனவே அப்படிப்பட்ட சூழல்ல நாடு முழுவதும் இயங்கக்கூடிய அனைத்து பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். பயிற்சி மையங்கள் பாதுகாப்பான இடத்தில் இயங்குகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும். பயிற்சி மையங்களுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களையும் பதிவு செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சபா வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில தமிழ்நாடு அரசு அரசாணை 151 என்பதை வெளியிட்டிருந்தது. அதன் மூலமாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் ஒரு சில மருத்துவ படிப்புகளில் மட்டும்தான் முதுநிலை மருத்துவ படிப்பை மேற்கொள்ள முடியும். ஜெனரல் சர்ஜரி, மெடிசின் போன்ற படிப்புகளில் மட்டும்தான் அவர்கள் மேற்படிப்பை மேற்கொள்ள முடியும். இதர படிப்புகளில் மேற்படிப்பை அரசு மருத்துவம் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி 151 சொல்லக்கூடிய அரசாணை வெளியிட்டிருந்தார்கள். அதை எங்களுடைய சங்கம் கடுமையாக கண்டித்திருந்தது. அந்த நிலையில் தற்பொழுது அரசாங்கம் அந்த அரசாணையை நிறுத்தி வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கான ஒதுக்கீட்டில் எந்த உயர் படிப்பையும் படிக்கலாம் என்ற நிலை தொடர்கிறது. அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசுடைய இந்த நடவடிக்கையையும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் உளமாற வரவேற்கிறது. இல்லை, படிப்படியாக தனியார் மயமாக்குற முயற்சி, எல்லாருக்கும் எதுக்காக தடுப்பூசி இலவசமாக கொடுக்கணும்? அதனால வந்து வசதி உள்ளவர்களுக்கு நம்ம வந்து இல்லை தடுப்பூசியை வந்து பணம் வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து உலக வங்கி சொல்லுது. ஏன்னா உலக வங்கியோட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் பார்த்தீங்கன்னா 2007 மேற்கு வங்கத்திலே அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தி நாங்கள் எதிர்த்தோம். கேரளாவில் இடதுசாரி ஜனநாயக அணியே வந்து அரசாங்கமே அதை செய்தது, அதை நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பல மாநிலங்களை திரும்ப பெறவும் செய்தோம். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதை தனியார் மயமாக்குற முயற்சி செய்கிறாங்க. அது வந்து சரியாக இருக்காது. தடுப்பூசினால மிகப்பெரிய செலவுகள் கிடையாது. எனவே தடுப்பூசியை முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு இலவசமாக போட வேண்டும். மக்களுடைய நலவாழ்வு நன்றாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா துறையிலுமே முன்னேற முடியும். எனவே அதை வந்து தமிழ்நாடு அரசு பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடாது என்பதை விடுக்கிறது. சமீப காலம் நீங்க சொல்லிங்க தமிழ்நாட்டில் வந்து தடுப்பூசி போடுறது நல்லா இருக்குன்னு. அது நல்லா இருந்தது. சமீப காலங்களாக சில 5 ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகள், அறிவியலுக்கு எதிரான பல கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுவதன் காரணமாக தொடர்ந்து தடுப்பூசிக்கு எதிரான ஒரு மனநிலை பரப்பப்படுகின்றது. முக்கியமாக குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதில் சுணக்கம் இருக்கின்றது. அதன் காரணமாக மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா, டிப்தீரியா போன்ற பல நோய்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூட இந்த மம்ஸ், மீசல்ஸ்லாம் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிவிட்டது என்பதை உற்று நோக்க வேண்டும். ஆகவே இதை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இப்போ டிப்தீரியா கேசஸ்லாம் நான் படிக்கும்போது பார்த்தது, அதுக்கு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உட்பட பல இடங்களில் வந்து அந்த மாதிரியான தொண்டை அடைப்பான் போன்ற பல கேசஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆகவே தமிழ்நாடு அரசு இலவசமாக தடுப்பூசி திட்டத்தை மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதே இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றன. மக்கள் மத்தியில இருக்கின்ற அறிவியலுக்கு புறம்பான ஒரு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இயற்கை வைத்தியம், அதனால தடுப்பூசி போட தேவையில்லை, ஆடு தடுப்பூசி போடுதா, மாடு தடுப்பூசி போடுறதா போன்ற பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போகுது. அது மக்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தடுப்பூசி போடுகின்ற விகிதம் அங்கங்கே குறைந்து வருகிறது. அதன் காரணமாக நோய்களும் வருகின்றன என்பதையும் பார்க்க வேண்டியது. குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த மாதிரி வீடியோக்கள், இந்த மாதிரி செய்திகள் புகார்களை நீங்க தவிர்ங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? யார் சொல்லுங்க? இல்ல, தனிப்பட்ட நபர்கள். ஏன்னா வந்து வாட்ஸ்அப், சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா யார் வேணா எதை பத்தி வேணா என்ன வேணா செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர்
எக்ஸோ ஒய்யோ வந்துட்டு இந்த பில்டிங் எப்படி கட்டலாம், இந்த பிரிட்ஜ் எப்படி கட்டலாம் அப்படின்னு யாருமே வந்து வீடியோ போட மாட்டாங்க, போஸ்டர் போட மாட்டாங்க. ஆனா மருத்துவத்துல மட்டும் நீங்க இதை சாப்பிட்டா உடனே சுகர் சரியாயிடும், அதை சாப்பிட்டா வந்துட்டு இயற்கை பிரசவம் ஆகும் என்று யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்ற நிலை இருக்கின்றது. அது முதலில் தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா டேமேஜ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது சரி செய்ய முடியவில்லை என்பதை பார்க்கின்றோம். அதே போல மகப்பேறு மருத்துவரா இப்போ பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு டெலிவரிக்கு வந்தீங்கன்னா 100 பேஷண்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுல வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து 15% 18% இருக்காங்க. ஸோ அதுல பலவர் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலின் போட தேவையில்லைன்னு சொல்லி பேர்கால தாய்மார்களுடைய சர்க்கரை நோயில பல்வேறு சிக்கல்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது வந்து நம்ம கன்சல்டேஷன் ரூம்ல தான் அதோட இம்பாக்டை பார்க்குறோம். அப்புறம் அப்போ சொல்றாங்க எங்களுக்கு தெரியாம அதை செஞ்சுட்டோம், இன்சுலின் போட்டுக்க கூடாது, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக இதுல இருந்து வெளியில வரமாட்டேங்குது. சொன்னோம்னா வந்து மருத்துவர்கள் மற்ற மருத்துவத்துறையின் மீது இருக்கின்ற பொறாமையின் காரணமாக சொல்கிறார்கள் அப்படின்னு மாதிரி வருவாங்க. அதனால தான் நான் வந்து அவர் சொல்லும்போது கூட சொன்னேன், தடுப்பூசியில இன்னைக்கு நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும் தமிழ்நாட்டுல எவ்வளவு குழந்தைங்களுக்கு மம்ஸ் வந்திருக்கு, மீசல்ஸ் வந்திருக்கு. இது வந்து 10 ஆண்டுகள்ல இருந்து நம்ம ரிவர்ஸ் போயிட்டு இருக்கோம், பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்துல பேர்கால மரணங்களை பத்தி ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு எல்லாத்துலயுமே வந்து 2வது இடத்துல இருக்கும் சுகாதாரத்துல. கேரளா வந்து முதலிடமா இருக்கும். தற்பொழுது 19 தான் அங்க வந்து பேர்கால இறப்பு விகிதம். ஆனா தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் போய் 4வது இடம் போய் 5வது இடம் ஆகிவிட்டது. நமக்கு பின்னாடி இருந்த மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் நம்மளை விட முன்னாடி நோக்கி சென்று விட்டார்கள். சார் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்டு மெடிக்கல் காலேஜ் வந்து 62 இருக்கு. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் 37 இருக்கு. தாலுக் அண்ட் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல் 256, பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து 1800, சப் சென்டர் 8000க்கு மேல. இந்த அளவுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி வந்து வேற எந்த மாநிலங்களும் கிடையாது. இவ்வளவு அடிப்படை கட்டமைப்பு இருந்தோம் மற்ற மாநிலங்களை ஒப்பிநோக்கும் பொழுது பேறுகால மரணங்களுடைய குறைகிற வேகம் என்பது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. நம்ம 2வது இடத்துல தான் இருக்கணும், அதை எய்ம் பண்ணியிருந்திருக்கணும். இந்த நேரத்துல மகப்பேறு மருத்துவர்களும் ரொம்ப தீவிரமா களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஏன் நமக்கு பேர்கால மரணம் வந்து குறையல அப்படிங்கிறது வந்து திறந்த மனத்தோட ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு பேர்கால மரணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளோட இண்டிசிஸ். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. தொடர்ந்து நாம் 2வது இடத்திலிருந்து ஏன் 4வது இடம் 5வது இடத்துக்கு சென்றோம். ஏன் நம்மளை விட மற்ற மாநிலங்கள் அடிப்படை கட்டமைப்பு வசதி குறைவாக இருந்தாலும், மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், மற்ற மாநிலங்கள் நம்மளை விட அதிக அளவில் வந்து சிறப்பாக சாதனை புரிய முடிகிறது. நம்மால் அந்த அளவுக்கு சாதனை செய்ய முடியாததற்கு காரணம் என்ன என்பதை ஆராய வேண்டும். மிக முக்கியமாக ஏற்கனவே எங்கள் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றோம். அது என்ன அப்படின்னா, பிஹெச்சில டெலிவரி பார்க்க சொல்லி வற்புறுத்துறது, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி பார்க்க சொல்றது. அது மாதிரிலாம் ஒரு ஊர்ல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். அந்த இன்னொரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆனா அங்க போகாம ஆரம்ப சுகாதார நிலையத்துல டெலிவரி பார்க்கணும், இங்க முடியலன்னா அப்புறமா அங்க ரெஃபர் பண்றது, இது போன்ற இதெல்லாம் இருக்கின்றது. தமிழ்நாடு ஒரு அர்பனைஸ்டு ஸ்டேட். தமிழ்நாட்டுல வந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக ஹோம் டெலிவரிஸ் இருந்தது. அது இப்போ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ஆயிருக்கு. ஆக வீட்டுல டெலிவரி பார்க்கறத விட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெலிவரி பார்க்கறது சிறந்தது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெலிவரி பார்க்கறத விட மகப்பேறு மருத்துவர், மயக்க மருத்துவர், குழந்தை மருத்துவர், ரத்த வங்கி 24 மணி நேரமும் பணிபுரிகின்ற அறுவை அரங்கம் இருக்கின்ற பாதுகாப்பான இடங்கள்ல டெலிவரி பார்க்கறது வந்து ரொம்ப சிறந்தது. அந்த நிலையை நோக்கி நாம் ஏற்கனவே நகர்ந்து விட்டோம். 2 திராவிட கட்சிகளும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து விட்டன. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் பொழுது தேவையில்லாம நம்ம வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து டெலிவரி பார்க்கணும், அந்த டார்கெட் அந்த நம்பர் எல்லாம் பேசுவது வந்து கூடாது. அதே நேரத்துல நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வெளியிட்டு இருக்கின்ற அறிக்கைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக வித்தியாசமாக சில மாவட்டங்கள்ல வந்து 77, 66 அந்த அளவுக்கு வந்து அந்த டெலிவரி பேறுகால மரணம் இருக்கின்றது. திருநெல்வேலி 77, திருப்பத்தூர் 72, திருப்பூர் 69, கள்ளக்குறிச்சி 67, திருச்சி 67. ஸோ இதுல எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜும் இருக்கு, நிறைய வந்து நகரமயமான இடம், கனெக்டிவிட்டி இருக்கிற இடம். அதே நேரத்துல கன்னியாகுமரியில 14, வெள்ளூர்ல 20, கோயம்புத்தூர்ல 23 இருக்குது. இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குது என்பது நிச்சயமாக இதுல மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது. ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஊர்ல வந்து விருதுநகர்ல 0 பண்ண முடியுது, ஆனா வந்து திருநெல்வேலியில 77 வருதுன்னா மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பது தெரிகின்றது. ஸோ இதை சரி செய்யப்பட வேண்டும். அடுத்தபடியாக தனியார் மருத்துவமனைகள்லையும் சிசேரியன் அதிகமா இருக்கிறது. பணத்துக்காக சிசேரியன் அதிகமா பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா
அரசு மருத்துவமனைகளையும் சிசேரியன் அதிகமாக இருக்கிறது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் 600 கிராம் இருக்கின்ற குழந்தை எல்லாம் டஸ்ட்பினுக்கு தான் போகும், டேக் ஹோமே இருக்காது, வீட்டுக்கே போகாது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு கீழே இருக்கின்ற எடை குறைந்த குழந்தைகளுக்கு கூட அரசு மருத்துவமனைகளிலிருந்து நலமடைந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பல்வேறு காரணங்களால சிசேரியனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அதன் காரணமாக பேறுகால மரணங்களும் வந்து குறைகின்றதாக இந்த பிரச்சனையை முழுமையாக பார்க்க வேண்டும். மிக திறந்த மனத்தோட இதை வந்து அனாலிசிஸ் பண்ணலைன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு யார் ஒருத்தவங்க வந்து இருக்கணும், இந்த பேறுகால மரணத்துக்கு இவங்க தான் பலிகடா எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல இப்போ போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே இவ்வளவு கட்டமைப்பு இருந்தும் ஏன் மரணங்கள் குறைவில்லை என்ற அடிப்படையில் நாம் செய்தால் மட்டும் சரியாக வேண்டும். அதற்கு எங்களாலான உதவிகளை வந்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் மகப்பேறு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றது. பல மகப்பேறு மருத்துவர்கள் வந்து அரசு பணியை விட்டு போயிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து இப்போ அரசு வந்து 1 கோடி ரூபாய் பணம் ஃபைன் கட்டுங்க, 50 லட்சம் பணம் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் அந்த மகப்பேறு மருத்துவர்களை அழைத்து ஏன் நீங்க வந்து அரசு பணியிலிருந்து போனீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து அரசு பணியில் இருப்பீர்கள் என்று கேட்க மறுக்கிறது என்பது மிகுந்த வேதனையான விஷயம். ஆகவே மகப்பேறு மருத்துவர்களுடைய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். மகப்பேறு மருத்துவர் உட்பட எந்த அரசு மருத்துவர்களும் தொடர்ந்து 24 மணி நேரம் பணி செய்யக்கூடாது. அது டிபிஹெச் இருந்தாலும் சரி, டிஎம்எஸ் இருந்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து 24 மணி நேரம் என்பது பணி வழங்குவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதனாலே பல்வேறு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மருத்துவர்கள் வந்து அரசு பணியை விட்டு செல்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அடுத்தபடியாக அரசு மருத்துவமனையிலே பாதுகாப்பற்ற சூழல் இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரியில கூட ஐசியூ பாத்தீங்கன்னா யார் வேணா உள்ள போகலாம். ஐசியூ போன்ற இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சீரியஸான கேசஸ் தான் ரெஃபர் ஆகி எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி போன்ற இடங்களுக்கு வருகிறது. ஆக அந்த இடங்கள்ல மரணங்கள்ல சம்பவிப்பது வந்து ஒரு இயல்பான விஷயம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் பேஷண்ட்ஸ் தான் அங்க வராங்க. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கின்ற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. யார் வேணா எங்க வேணா உள்ள வரலாம், எந்த பாதுகாப்புக்கான யார் வேணா எப்ப வேணா அடிக்கலாம் என்பது போல சூழல் இருக்கிறது. எங்களுக்கு பணிக்கு செல்வதற்கே அச்சமாக இருக்கிறது என்று மகப்பேறு மருத்துவர்கள் கூறுகின்ற நிலை இருக்கின்றது. அது போல பல அரசு மருத்துவர்கள் கூறுகின்ற நிலை இருக்கின்றது. இது வந்து உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய பணி நேரம் மார்னிங் டியூட்டினா 8 hours மேல இருக்கக்கூடாது, நைட் டியூட்டினா 12 hours மேல இருக்கக்கூடாது. இது போன்ற அவங்களுடைய நலன் சார்ந்த அக்கறை இதில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய ஊதிய பிரச்சனையை தொடர்ந்து நீடிக்கிறது, அதையும் கவனம் செலுத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் சமூக பொருளாதார பிரச்சனைகளை கொண்டு தமிழ்நாட்டில் பேறுகால மரணத்தை மிக மிக குறைவாக குறைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். இது வந்து இது மிக மிக முக்கியமான விஷயமாக கூறுகிறது. கருத்தை சொன்னா கூட இது வந்து செலிபிரிட்டி மட்டும் இல்ல, இதுக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல யார் வேணா யார் பத்தி வேணா என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கே இன்னொரு விஷயம் வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் நிறைய வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கிட்னி டிபார்ட்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு பொண்ணுக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிருக்கும், உடனே எடை குறைப்பதற்காக வேண்டி அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல போயிட்டு ஒரு 15 நாளைக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் அட்மிட் ஆறாங்க, கல்யாணமே நிக்குது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து உயிருக்கே சீரியஸான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அது செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, சாதாரண நபராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்ல கருத்துக்களை சொல்றது சரியா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு அது சொல்றவங்களும் அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும். எனக்கு இந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டைஸ் இல்லை அப்படிங்கிறதுனா அது கருத்து சொல்றதை தவிர்க்கணும். அதே நேரத்துல படிக்கிறவங்களும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட மனநிலை இருப்பதை தவிர்க்க வேண்டும். இதை வந்து இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். லிவர் டாக்டர் லிவரை பத்தி சொல்றதுக்கும் வேற தனிநபர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே யார் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கணும். இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்னால சோசியல் மீடியானால பல நன்மைகள் வந்திருக்கின்றது. அதே நேரத்துல இது போன்ற பல பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. மக்கள் தான் பகுப்பாய்ந்து சமூக வலைதளங்கள் வரதுல எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லணும். அதே நேரத்துல யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் கருத்துக்களை சொல்லலாம் அப்படிங்கிறதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவைப்படுகிறது. அது அரசாங்கம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிப்படத்தன்மையா வந்து நிறைய ஏழை நோயாளிகள் வெளியே கமெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து டாக்டர்ஸ் இன்டெரக்டா லஞ்சம் வாங்க விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நோயாளிகள் வாங்க விஷயமா இருக்கும், ஆபரேஷனை முன்னாடி பண்ணி கொடுத்துருக்கா இருக்கும். இதை பத்திலாம் ஏன் ஒரு பெரிய அளவுல பேச மாட்டேங்குது? அதை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எங்க சங்கத்தோட பேரே வந்து டாக்டர்ஸோட சங்கம் கிடையாது, அரசு மருத்துவர்கள் சங்கம், தனியார் மருத்துவர்கள் சங்கம் கிடையாது. எங்க சங்கத்தோட பேரே சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். இப்ப கூட நம்ம பேறுகால மரணங்களை பத்தி பேசும் பொழுது எதுக்கு பேசணும்னா, ஒரு பெண்ணும் அந்த குடும்பத்தோட மகாராணி.
அது அவங்க இறக்குறதுங்கிறது ரொம்ப சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை தான். இப்ப பாத்தீங்கன்னா நேத்திக்கு அமைச்சர் சொல்லிட்டாரு 56 வந்து 45 ஆகிட்டது, தமிழக அரசுக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட்டே போடல. ரொம்ப முக்கியமா இதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று மக்கள் நலன் சார்ந்துதான் சொல்றோம். அந்த நேரத்துல ரொம்ப குறிப்பா சொன்னது வந்து அரசு மருத்துவர்களுடைய பற்றாக்குறை. அப்ப அரசு மருத்துவமனைக்கு வராங்க, அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவர்களும் இருக்கிறாங்க, ஆனா சிகிச்சை வழங்கப்படவில்லை. அந்த அட்டை இலங்கத்துக்காக வேண்டி சிகிச்சை வழங்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது, அதற்காக அலைகழிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே அரசு மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சிகிச்சை வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் இல்லாத குறிப்பிட்ட சில உயர் ரக சிகிச்சைகள், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் போன்ற விஷயங்களை தனியார் மருத்துவமனைகளில் அந்த அட்டை மூலமாக செய்து கொள்ளலாம். ஸோ மிக மிக முக்கியமாக இது போன்ற விஷயங்களை அரசாங்கம் கவனித்து செலுத்தினால் மட்டுமே தமிழக சுகாதாரத்துறை அடுத்த நிலைக்கு செல்ல முடியும், ஒரு நல்ல நிலைக்கு செல்ல முடியும். அரசு மருத்துவமனைக்கு நம்பி வருகின்ற ஏழை நோயாளிகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இல்லையா, ஏற்கனவே எங்களுடைய சங்கத்துடைய பல்வேறு இதில் வந்து தீர்மானங்களில் மாநாட்டில் வந்து நோயாளியுடைய நலன் கருதி அவங்க சொல்லக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் குறை தீர்ப்பு மையம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுமே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த குறைகளை போடுறதுக்கான லெட்டர் போடுறதுக்கான இதெல்லாம் சில செஞ்சு சொல்லியிருக்கோம். அது சில இடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ அண்மை காலங்களில் இல்லை, நீங்கள் கேட்டதெல்லாம் மீண்டும் சொல்கிறோம். இது போன்று குறை தீர்ப்பு மையங்களை ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கணும், ஒவ்வொரு வார்டுலையுமே வைக்கணும். அது தேவையான நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். ஊழலில் ஈடுபட்டால் லஞ்சம் யார் வேணாலும் தப்பு தான், அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் சங்கம் வந்து லஞ்சத்துக்கு ஊழலுக்கு எதிரான அமைப்பு, அதில் மாற்று கருத்தே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்ட அந்த இயற்கை மருத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பார்த்துட்டு டெலிவரி பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதில் 2 பேர் இறந்து போனது உங்களுக்கு தெரியும். அப்போ 2 பேரும் படித்தவங்க தான். நீங்கள் செலிபிரிட்டி சொன்னீங்க. ஒருவர் பொறியாளர், ஒரு பொறியாளர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவிக்கு வந்து வாட்ஸ்அப் பார்த்து இயற்கை முறையில் வந்து டெலிவரி பண்ணுற யூடியூப்பை பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ இது போன்று படித்தவர்களே பண்ணுறாங்க. அவங்க துறை சார்ந்ததில் நல்ல நாலேஜோடு இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பல்வேறு துறையில் மிக வேகமாக வளர்ந்துருக்கிறத நம்ம வந்து யதார்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிகமயமாக இருக்குது, பல்வேறு பெரிய நிறுவனங்கள் சாதகமாக மாறி இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மருத்துவ அறிவியலில் நவீன அறிவியல் மருத்துவம் என்றாலே மோசம், அது எல்லாமே கார்பரேட் மயமாயிருச்சு, அதில் எல்லாமே லஞ்சம் பெருகிருச்சு, தேவையில்லாமல் வந்து பணம் வாங்குறாங்க என்ற கருத்தோட்டம் வந்திருக்கு. அதுக்கு இன்னைக்கு உள்ள சமூக பொருளாதார அமைப்பு தான் காரணம் ஒழிய மருத்துவ அறிவியல் காரணம் அல்ல. எனவே அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த மாதிரி யூடியூப் பார்த்து டெலிவரி பார்க்கறது, யூடியூப் பண்ணி சுய சிகிச்சை பெற்றுக்கொள்வது, கூகுளை பார்த்து சுய மருத்துவம் பார்த்துக்கொள்வது என்பதெல்லாம் சரியல்ல. எனவே இன்னைக்கு மருத்துவ அறிவியல் மிக வேகமாக வளர்ந்திருக்கின்றது, அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோள். தமிழ்நாட்டில் பேறுகாலத்தில் வந்து எப்போதுமே எளிய அதாவது அன்காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் கேசஸ் எல்லாமே பிரைவேட்ல இருக்கும். காம்ப்ளிகேட் ஆகும் பொழுது 2 விஷயம். ஒன்று, காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, வலிப்பு வருகிறது, இதய நோய் இருக்கிறது, அதனால நீங்க அரசு மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவமனையிலேருந்து அரசு மருத்துவமனைக்கு ரெஃபரல் வந்துடும். அது ஒன்று. இன்னொன்று வந்து அதிக தனியார் மருத்துவமனைகள்ல அது போன்ற சிக்கலான பிரசவங்களை பார்ப்பதற்கான வசதி இருந்தாலும் அதிக அளவில் செலவாகும். அதை கொடுக்க முடியாம பேஷண்ட்டே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த இதுவும் இருக்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரியும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பேபி ஹாஸ்பிட்டலையும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து NICU என்கின்ற அந்த நியோனேட்டல் ஐசி என்பது சிறப்பாக வளர்ந்துருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே இப்போ எடை குறைந்த குழந்தை 600 கிராம் 700 கிராம் இருக்கிற குழந்தையெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்பரேட் மருத்துவமனையில தான் சிகிச்சை வழங்க முடியும். ஸோ ஆனால் இப்பொழுது வந்து அரசு மருத்துவமனையிலே வழங்கும் பொழுது ஸோ அந்த மாதிரியான கேசஸ் கூட வந்து மதரே வந்து ரெஃபர் பண்ணி அரசாங்கத்தில் டெலிவரி பார்த்து அந்த குழந்தை அதை ஒட்டிய உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில வந்து குழந்தைகளை பார்க்க வசதி இருக்கின்றது. ஆகவே அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவில் பிரசவங்கள் பார்க்கப்படுவது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த மகப்பேறு உதவி திட்டம் கொடுக்குறாங்க இல்லையா, முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம், அது வந்து அரசு மருத்துவமனை டெலிவரி பார்த்துட்டாங்கிற திட்டம் இருக்கு. அதனால வந்து அந்த திட்டத்தில் பயன்படக்கூடிய பெண்கள் அரசு மருத்துவமனை போக வேண்டிய கட்டாயத்தை அரசே உருவாக்கி இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் பொதுவாக வந்து அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்படுவது, அரசு மருத்துவ டெலிவரி அதிகப்படுவது சரிதான், அதை மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான். அதனால வந்து அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரசவம் பார்க்கின்ற மருத்துவமனையில் பரவலாக நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும். அங்கே ரத்த வங்கி இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும், அங்கே மகப்பேறு மருத்துவம் இருக்கணும், மயக்க மருத்துவம் இருக்கணும், குழந்தை மருத்துவம் இருக்கணும். இது போன்ற கட்டமைப்பு கிராம லெவலில் கொண்டு போறதுக்கான முயற்சியில் தமிழ்நாடு அரசு எடுத்தா வீட்டில் டெலிவரி பார்க்கறத விட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெலிவரி பார்க்கறது பரவாயில்ல. அது 25 வருஷத்துக்கு முன்னாடி முந்தைய சூழல். இன்னைக்கு இருக்கிறது மெடிக்கல் காலேஜஸே நிறைய இருக்கு.
ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அழுத்துனா ஆரம்ப சுகாதார நிலையத்துல போற அந்த 2 நிமிஷத்துல மெடிக்கல் காலேஜுக்கே போயிடலாம். அப்ப மெடிக்கல் காலேஜ்ல எல்லாருமே மகப்பேறு மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், அப்புறம் வந்து அனஸ்தெட்டிஸ்ட், பீடியாட்ரிஷியன், பிளட் பேங்க் எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்துல போயிட்டு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல டெலிவரி பார்ப்பதற்கான நடவடிக்கையை செய்யுங்கள் என்று நாங்க அரசுக்கு சொல்றோம். ஏன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்துல எல்லா வசதியும் கிடையாது. அங்கே ஒரு டெலிவரி பார்த்து ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த டிலே ஆகுது, நார்மல்லேருந்து டிவியேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரெஃபரல் பண்ணும்போது ரெஃபரல் டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ ஆகவே அதை தவிர்க்கப்பட வேண்டும். இது மட்டுமே ஒரு காரணம் சொல்லவில்லை, இது மாதிரியான காரணங்களை கண்டறிய வேண்டும். அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்கிற வைடு டிஸ்பாரிட்டியுமே பார்க்கணும். இன்னொரு முக்கியமான இதை சொல்றேன். சென்னை மாநகரத்தில் நடைபெறுகிறது. மாநகராட்சியுடைய மருத்துவமனையில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே டெலிவரி பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்க இப்போ வட சென்னையில் வியாசர்வாடி பக்கத்தில் ஒரு பெண் அட்மிட் ஆகிறாங்க. போன வருஷம் நடந்த சம்பவம். அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சமயத்தில் காம்ப்ளிகேஷன் ஆகுது. அங்கேருந்து எக்மோர் குழந்தை மகப்பேறு மருத்துவமனை வரதுக்குள்ளேயுமே அவங்க இறந்து போயிடுறாங்க. எதுக்காக சென்னை மாநகர் போன்ற ஒரு இதில் கட்டமைப்பு உள்ள கூட ஒரு தாய்மார் வந்து ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய நிலையை ஏன் உருவாக்குறோம்? அப்போ இந்த மாதிரி ஒரு மாநகர் உள்ளரே பெரிய மருத்துவ கட்டமைப்பு உள்ள சென்னையிலே இப்படி நடக்குதா, கிராமப்புறம் எப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கும்? அதனால பாதுகாப்பான இடங்களில் பிரசவம் பார்ப்பதை ஊக்கப்படுத்த வேண்டுமே ஒழிய அதுக்கு மாறாக ஆரம்ப சுகாதாரங்களில் தான் நீங்கள் பிரசவத்தை பார்த்துக்கணும் கட்டாயப்படுத்துறது சரியில்லை. அப்படிப்பட்ட கொள்கையை தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கிறது. எனவே அந்த கொள்கையில மாற்றம் வர வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். இது ஒரு மருத்துவ ரீதியான, சமூக ரீதியான, பண்பாட்டு ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை. இது இன்னைக்கு அதிகரித்துள்ள வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, சமூக நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு பொதுவாக மக்களை தள்ளுகிறது, மது பழக்கத்தை தள்ளுகிறது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக கடுமையான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மாநில அரசு முன்னெடுக்க வேண்டும். அதுபோல போதைப் பொருளுக்கு வந்து சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிலையை வந்து மாற்றம் கொண்டு வரணும். இதையெல்லாம் செய்வதற்கு பல்வேறு துறைகள் சேர்ந்து இயங்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பு இருக்கிறது. சமூக பொருளாதார மாற்றமும் அவசியங்கிறத நாங்கள் வலியுறுத்த வேண்டும். வெறுமனை வந்து சில நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அந்த பிரச்சனை தீர்த்து விட முடியாது. எனவே இது ஒரு சமூக பொருளாதார, மருத்துவ ரீதியான, பண்பாட்டு ரீதியான மிக ஆழமான பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.